கேரளாவில் பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவி வரும் நிலையில் தமிழக கேரளான புலியூரை வாகன சோதனை சாவடியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன்ராஜ். அதாவது கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சலால் தமிழக கேரள எல்லை பகுதியான புலியூரை வாகன சோதனை சாவடிகள் தீவிர கண்காணிப்பு நோய் தடுப்பும் பணியில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்தவா மற்றும் பெருந்துணா கிராமங்களில் இயங்கி வரும் ஒரு கோழி பண்ணையில் அதிக அளவிலான வாத்துக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. அவற்றை ஆய்வு செய்த போது H5N1 என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அம்மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழக கேரள பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான புலியூரை சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தற்போது சோதனை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது கேரளாவில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அந்த வாகனங்கள் அனைத்தும் தமிழகத்தில் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேலும் அங்கே தமிழகத்தில் இருந்து கோழி ஏற்றுமதி செய்து கேரளாவுக்கு சென்று வரக்கூடிய வாகனங்களில் முழுமையான சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளித்த பிறகு தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அப்படி சுத்தம் செய்யவில்லை என்றால் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தையுமே திருப்பி அனுப்பி வைக்கும் பணியும் கால்நடைத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மத்தியாலம் பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். கால்நடைத்துறை மூலமாக தமிழக எல்லை பகுதியில் இந்த பறவை காய்ச்சல் நோய் தடுப்பு பணி என்பது தீவிரமாக அங்கு முகாம் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக இங்கு முகாமிட்டு இந்த கால்நடை மருத்துவர்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு பிறகு வாகனங்களை தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சில வாகனங்கள் அசுத்த தன்மையுடன் வருவதாலும் துர்நாற்றம் வீசுவதாலும் உடனடியாக அந்த வாகனத்தை கோழி ஏற்றிக்கு செல்லும் வாகனத்தை முழுமையாக திருப்பி அனுப்பும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தமிழக கேரள எல்லையில் இந்த முகாம் என்பது அந்த பறவை காய்ச்சல் முடியும் வரை இந்த முகாம் செயல்படும் என மருத்துவத்துறை தெரிவிக்கின்றனர். மேலும் அங்கிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் முழுமையாக, அதாவது கனரக வாகனங்கள், டூரிஸ்ட் கார்கள் மற்ற அனைத்து தரப்பட்ட வாகனங்களையும் கிருமி நாசினி செலுத்த பிறகு தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மோகன்ராஜ்.